சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் வேகமெடுத்துள்ளன. 3 முக்கிய வழித்தடங்களை உள்ளடக்கிய இந்த திட்டம் தற்போது சுமார் 55% முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 55% பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. மொத்தம் 3 முக்கிய வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாதவரம் முதல் சிப்காட் வரையிலான வழித்தடம், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான வழித்தடம் மற்றும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான வழித்தடம் ஆகியவை இதில் அடங்கும். இதில் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 5வது வழித்தடம் 47 கிலோமீட்டர் நீளத்துடன் அமைக்கப்படுகிறது. மாதவரம் முதல் சிப்காட் வரையிலான 3வது வழித்தடம் 45.8 கிலோமீட்டர் நீளமும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான 4வது வழித்தடம் 26.1 கிலோமீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்கும். திட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாலம் மற்றும் சுரங்கப்பாதை பணிகள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள், தண்டவாளம் மற்றும் பிற தொழில்நுட்ப அமைப்புகளுக்கான பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகின்றன. சுரங்கப்பாதை அமைப்பிலும் பல்வேறு முக்கிய கட்டங்களை திட்டம் எட்டியுள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தால் தென் சென்னையின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப மையங்கள், வணிக பகுதிகள் மற்றும் வளர்ந்து வரும் புறநகர் பகுதிகளுக்கான இணைப்பு மேம்படும். விமான நிலையத்திற்கான போக்குவரத்து வசதியும் மேலும் அதிகரிக்கும். இதன் மூலம் தனியார் வாகனங்களின் பயன்பாடு குறைந்து முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தினசரி பயணம் எளிதாகும்.